கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மறுபடியும் இந்த காலை நேரத்தில் தேவனுடைய வசனத்தை நாம் தியானிக்க போகின்றோம். இந்த நாளிலும் அதே மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகின்றேன். அந்த வசனம் இப்படியாய் சொல்கின்றது: துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யார் பாக்கியவான் என்பதை வேதம் தெளிவாக நமக்கு இனம் காட்டி கொடுக்கிறது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் எந்த துயரத்தை குறித்து இயேசு இங்கே சொல்லுகிறார் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய வழிகளில் நாம் நடக்க முற்படும் போது அதன் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய துயரங்களை குறித்து தான் ஆண்டவர் இங்கே சொல்கின்றார். அருமையான தேவ பிள்ளைகளே, அநேக உபத்திரவங்களின் வழியாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியும். உபத்திரவம் இல்லாமல் தேவ ராஜ்யத்தை சுதந்தரிக்கவே முடியாது. பரலோக ராஜ்யத்தை நமக்காக திறந்து கொடுக்கும்படி இந்த உலகத்தில் இறங்கி வந்த இயேசு இவ்வளவோ உபத்திரவப்பட்டார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே உபத்திரவங்கள் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒன்றோடு ஒன்றாக இணைந்து போன ஒன்று என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவேதான் என்னதான் உபத்திரவங்கள் வந்தாலும் அதன் நிமித்தம் கிறிஸ்துவின் அன்பில் இருந்து ஒருபோது நாம பிரிந்து விடாமல் நாம வாழ்வோம் என்றால் ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இளைப்பாறுதலை நமக்கு நிச்சயம் தருவார். இந்த உலகத்திலே நாம் ஆண்டவரால் அழைக்கப்பட்டு கர்த்தருடைய அடிச்சுவடுகளில் நடந்து கொண்டிருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக உபத்திரவங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் அந்த உபத்திரவங்களிலே சோர்வடைந்து விடாமல், அந்த உபத்திரவங்களின் வழியாகவே நான் தேவ ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க வேண்டும் என்பதை தெளிவாக உணர்ந்து கொண்டு, வருகிறதான அந்த உபத்திரவம் தேவ ராஜ்யத்துக்குள்ளே நான் பிரவேசிப்பதற்கான வழி என்பதை உணர்ந்து கொண்டு, அதோடு இடுக்கமான வாசல் என்று ஆண்டவர் சொன்னதை நினைத்து கொண்டு கர்த்தரை நாம் பின்பற்றுவோம் என்றால் தேவ ராஜ்யம் நிச்சயமாய் நமக்கு கிடைக்கும். ஆண்டவர் சொன்னபடி நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு இளைப்பாறுதலை தருவார். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, என்னதான் உபத்திரவம் வந்தாலும் கர்த்தரை விட்டு நீங்கள் பின்வாங்கி போகாமல் தேவ அன்பிலே நீங்கள் நிலைத்திருங்கள். ஒரு நாள் தேவன் உங்களை ஆறுதல் படுத்துவார். ஆமேன், ஆமேன். ஓ இயேசு உமதன்பு எத்தனை பெரியது!